எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அதாவது இப்போ 18+ அப்படிங்கிற இந்த கண்டென்ட் உருவாவதுக்கு பெரிய அரசியல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு படம் எடுத்து கொண்டு இது பண்ணுது. எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த படம் தெளிவாக சொல்லுது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதாவது நமக்கு அந்த இதை பற்றின ஆண் பெண் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல், சரியான புரிதல் இல்லை. அதாவது அதை கடவுள் புரிய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த கதை மூவ் ஆகும். அதாவது இந்த படம் ஃபுல்லாகவே தான் பையனை காப்பாற்றுறதுக்கு அப்பா எப்படி போராடுவார், அதுக்கு கடவுள் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். இது மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மளை வச்சு ஒரு சில விளையாட்டுகள் விளையாடுவார் அப்படிங்கிறது முழுமையாக நம்புறது இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கதையும் மூவ் ஆகும். அதாவது எப்படின்னா, நம்ம சிவபெருமான் இருக்காங்கள, சிவபெருமான் தன்னோட பக்தனுக்கு எப்படி கூட இருந்து உதவி செய்கிறாரு, அதாவது கேள்விகள் மூலமாக. அதாவது அவர் தன்னோட ஃபுல் ஞானத்தையும் ஒரு கேள்வியில் அடைக்கிறார். ஏன்னா அடுத்தது நீ யோசிக்கணும், யோசிச்சாதான் உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும், கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்வி கேட்கறதுங்கிறதையும் மறந்துட்டோம். அப்படிங்கிறத இந்த படம் வெளியே கொண்டு வந்து. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு பிரச்சனையிலேருந்து ஓடணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது யாருமே நினைக்கல. அதை தான் இந்த படமும் உணர்த்திருக்கு. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் பிரச்சனையிலேருந்து ஓடுறது தான் பார்ப்பாரு. ஆனால் சிவபெருமான் நுப்பாட்டி அவர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைப்பார். ஏன் அப்படி பண்ண வைக்கிறாருன்னா, அவர் தன்னோட பக்தன் ஒரு பிரச்சனை தப்பிச்சு ஓடுறவனா இருக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் துணிஞ்சு எதிர்கொள்றவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது அதில் அங்கங்கே சிவபெருமானோட தோற்றம், அதே மாதிரி சிவபெருமான் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத நிறைய இதில் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, நம்ம ஆட்கள் கடவுளே இப்படி ஹெல்ப் பண்ணுவாரா வைப்பாரா அப்படின்னு இந்த படத்தை இப்படி ஹெல்ப் பண்ணுவாரான்னு எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா நேரமும் கடவுள் உருவத்தில் மட்டும் வர மாட்டார், சில செய்கை மூலமாக கூட சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கூட இந்த படம் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எது வந்தாலும் இன்பத்தோடு ஏற்றுக்கணும்.